கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பொழுதிலே ஆண்டுடைய பரிசுத்த ஆலயத்திலே வரைந்திருக்கிறவர்கள் யாவரையும் முகநூல் வழியாக இணைந்திருக்கிற உங்களையும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் உயிர்த்தெழுந்த மீட்பெருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மனுகுல வாழ்வுக்காக தம்முடைய நேசகுமாரனை தந்து தம்முடைய உன்னதமான அன்பை வெளிப்படுத்திய பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்வில் நல்ல மெய்ப்பனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்து புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்படவும் மேய்ப்பனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தருகின்றீர். தேவரீர் நீர் தருகிற இந்த பாக்கியமான வாழ்விலை நாங்கள் அனுதினம் நிலைத்திருக்க நம்முடைய வசனத்தையும் தூயாவின் ஆற்றலையும் தாரும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிடைக்க கர்த்தர் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 25வது பாடல். நாற்பத்தி 7வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். சகல ஜனங்களை கைகொட்டுங்கள், களிப்புடனே கடவுள் முன் ஆரவாரம் செய்யுங்கள்.
ஜனங்களை நமக்கு கீழ்ப்படுத்துவார், ஜாதிகளை நமது பாதங்களுக்கு கீழாக்குவார். கடவுள் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தள்ளினார். கடவுள் பூமி அனைத்திற்கும் ராஜா, பாடல்களை பாடி அவரை துதியுங்கள். சேர்ந்து படிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடயங்கள் கடவுளுடையவைகள், அவைகள் மிகவும் உயர்ந்தவர். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 துவங்கி 24 முடிவுள்ள வசனங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 துவங்கி 24 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய முதலாம் நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 16 முதல் 24 வரை. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இனதென்று அறிந்திருக்கிறோம். நாம சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆசி உடையனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலோ நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடுவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரை நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிலைத்திருக்கிறார். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தரில் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்பது. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 11 துவங்கி 18 முடிவுள்ள வேத வசனங்களை நான் படிக்க கேட்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கூலிக்காரனோ மேய்ப்பனும் அல்ல, ஆடுகளை உடையவனும் அல்ல. ஓநாய் வருகிறதை கூலிக்காரன் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை கவ்வி பிடித்து அவைகளை சிதறடிக்கும். அவன் கூலிக்காரனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கின்றன. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்திற்கு உரியவைகள் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் நடத்தி கொண்டு வர வேண்டும். அவைகள் என் குரலை கேட்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி நான் அதை கொடுக்கிறேன். ஒருவனும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த நியமத்தை என் பிதாவினிடம் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்பதை இணைந்து விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாக்கி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பிரசுத்த ஆவியினால் கற்பத்திற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து வித்திருந்தார்.
பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய அவருடைய வலது பசதி வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவாண்டைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசிக்கிற நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்பதை தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல மெய்ப்பனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்து எங்களை உளமாற நேசிக்கிற நல்ல கடவுளை, கூலிக்காரர்கள் பின்னால் சென்று விடாதபடி நல்ல மெய்ப்பனின் குரலை கேட்டு நல்ல மெய்ப்பன் காட்டுகிற பாதையிலே நடப்பதற்கு ஆண்டவரே ஆடுகளாகிய எங்களை உம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து-இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி நூலின் சிறப்பே நானே என்று சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே உலகத்தின் ஒளி, நானே ஜீவ அப்பம், நானே வாசல், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஐ ஆம் சேயிங் என்று சொல்வார். நான் என்று இயேசு தம்மை நம்மோடு இணைக்க அவர் தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதியிலே ஆண்டவர் அவர் நானே நல்ல மெய்ப்பன் என்று சுட்டி காட்டுகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொன்னால் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இந்த உலகத்தில் திருடரும் கொள்ளக்காரரும் ஆகிய மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கூலிக்காக வேலை செய்கிற மெய்ப்பர்களும் இருக்கிறார்கள். கள்ளரும் கொள்ளைக்காரரும் ஆகிய மெய்ப்பர்கள் ஆடுகளை திருடுகிறார்கள், ஆடுகளை கொலை செய்கிறார்கள், ஆடுகளை அழிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு திருடப்பட்ட ஆடுகளை பார்க்கிற பொழுது, மடிந்து போகிற ஆடுகளை பார்க்கிற பொழுது, அழிக்கப்படுகிற ஆட்டுக்கூட்டங்களை பார்க்கிற பொழுது, யார் திருடனான மெய்ப்பன், யார் கொலைபாதகனான மெய்ப்பன் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், திருடரும் கொள்ளைக்காரரும் ஆகிய மெய்ப்பர்கள் மாத்திரமல்ல, கூலிக்கார மெய்ப்பர்களும் இருக்கிறார்கள். கூலிக்கார மெய்ப்பர்களை குறித்து சொல்லுகிற பொழுது, ஆடுகள் அவர்களுக்கு சொந்தம் அல்ல, அவர்கள் ஆடுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் ஆட்டை குறித்தோ ஆட்டினுடைய நல்வாழ்வை குறித்தோ அவர்கள் அக்கறைப்படுவதில்லை. அதை குறித்து அவர்கள் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை, கவலைப்படுவதில்லை. ஆடுகளை சரியாக போஷிக்கோ வழிநடத்துவதோ அவருடைய எண்ணம் விருப்பமும் அல்ல. அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு ஆபத்துகள் ஓநாய்க்களின் வழியாக ஏற்படுகிற பொழுது ஆடுகளை பாதுகாக்க வேண்டிய மெய்ப்பன் முதலாவது தன்னை பாதுகாத்து கொள்ள முயற்சிக்கிறான். அவை அவன் ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அருமையானவர்களே, கூலிக்காரன் கூலிக்கு வேலை செய்கிறபடியினாலே
அவன் ஆடுகளுக்கு ஆபத்து வருகிற பொழுது ஆபத்தை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிற மெய்ப்பனாக இருக்கிறான். அதனாலே ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சூழல் இன்றைக்கு நாம் வாழுகின்ற உலகத்திலே, சமூகத்திலே, திருச்சபைகளிலே காணப்படுகிற யதார்த்தங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் நானோ அவைகள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் அபரிமிதமாய் பெருகவுமே வந்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை நான் பார்க்க முடிகிறது. காரணம், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற அழைப்பு, நல்ல மெய்ப்பனாகிய கிறிஸ்துவை நாம் நம்முடைய மெய்ப்பனாக கொள்ளுகிற பொழுது நாம் அவருடைய சொந்த ஆடுகளாக இருக்கிறோம். கூலிக்காரர்களை மெய்ப்பர்களாய் கொள்ளுகிற பொழுது நாம் அவர்களுடைய சொந்த ஆடுகளாக இருக்க முடியாது. ஆனால் நல்ல மெய்ப்பனை தங்கள் மெய்ப்பனாய் கொண்டிருக்கிற ஆடுகள் அந்த மெய்ப்பனுக்கு சொந்த ஆடுகளாக இருக்கிறது. ஆகவே தன் சொந்த ஆடுகளுக்காக தன் சொந்த ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனை, தன் சொந்த ஆடுகளுக்காக அதன் வாழ்வுக்காக தனியே தியாகம் செய்கிற மெய்ப்பனை நாம் கண்டுகொள்ள முடியும். அதுமாதிரி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பும் அதுதான். ஆண்டவர் நம்முடைய சொந்த மெய்ப்பனாக இருக்கிறபடினாலே நாம் அவருடைய சொந்த ஆடுகளாக அவருடைய குரலை கேட்கவும், அந்த குரலை கேட்டு ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படவும், நாம் தப்பி பிழைத்து கொள்ளவும், சிதறடிக்கப்படாமல் இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற சத்தியம், நாம் கூலிக்காரர்களுடைய மெய்ப்பை விரும்புகிறோமா, நல்ல மெய்ப்பனுடைய மேய்ச்சலை விரும்புகிறோமா? ஒருவேளை மெய்ப்பன் தான் மெய்ப்பன் என்று அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. மெய்ப்பன் தான் மெய்ப்பன் என்று விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. மெய்ப்பன் தான் ஆடுகளை நல்ல விதத்தில் மேய்க்கிறேன் என்று வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தங்களை நல்ல மெய்ப்பர்கள் என்று அடையாளப்படுத்துகிறவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கிறார்கள். தங்களை சிறந்த மெய்ப்பர்கள் என்று அடையாளப்படுத்துகிறவர்கள் கூலிக்காக மெய்ப்பு பணி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நல்ல மெய்ப்பர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். யோவான் நிருபத்திலே சொல்லுகிற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உண்மை நமக்கு தெரியும். யார் நல்ல மெய்ப்பன், யார் நம்மை ஆபத்துகளிலே பாதுகாக்கிறவர், யார் நம்மை பராமரிக்கிறவர் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் அறிந்து கொண்ட சத்தியம் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிந்த அறிவை விட்டு விலகி போகாமல் இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய இருதயம் குற்றவாளியாக தீர்ப்பிடக்கூடாது. இருதயத்தை அறிகிற கடவுள் யாவையும் அறிகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நாம் சத்தியத்தை அறிந்த இயேசு அதான் சொல்லுகிறார், என் ஆடுகள் என்னில் நிலைத்திருக்கும். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருப்பார்கள், கடவுளுக்குள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் அவருடைய சொந்த ஆடுகளும் சொந்த மெய்ப்பனுக்கும் உரியவர்கள் மாத்திரமல்ல. இரண்டாவது சொல்லுகிறார், மந்தையிலே சேராத ஆடுகளும் உண்டு. இந்த மந்தையிலே சேராத ஆடுகளுக்கு நல்ல மெய்ப்பனுக்கு உண்டு. நாம் மாத்திரமல்ல, நல்ல ஆடுகள் இன்னும் மந்தைக்கு வெளியே இருக்கிறது. சிதறடிக்கப்பட்ட ஆடுகள், ஆபத்தை கண்டு பயந்து ஓடிய ஆடுகள், தீய மேய்ப்பன் ஆடுகளை அழிக்க துணிந்தபடியினாலே சிதறடிக்கப்பட்ட ஆடுகள். அவர் சொல்லுகிற பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற, இத்தொழுவத்திற்கு உரியவைகள் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நடத்த வேண்டியது என்பது. அவைகளும் என் சொந்த ஆடுகள் தான். பலவேளை நாம் மட்டும் ஆண்டவருக்குரியவர்கள் அல்ல, இன்னும் அநேகர்.
ஒருவேளை நாம் மட்டும் அவருடைய குரல்கள் கேட்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவைகளும் என் குரலை கேட்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமா. இதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நல்ல மெய்ப்பனுடைய அடையாளம். ஒரே மெய்ப்பன் ஒரே மந்தை. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, ஆடுகள் நாம் மாத்திரம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், நாம் மாத்திரம் கடவுளால் போஷிக்கப்பட வேண்டும், நாம் மாத்திரம் எந்த குறுகிய சிந்தனைகளை நாம் தவிர்த்து விட்டு கூலிக்கார மெய்ப்பனுடைய எண்ணங்களை ஆடுகள் பின்பற்றாதபடி, கொள்ளையும் கொள்ளைக்காரனுமாகிய மெய்ப்பன் காண்பிக்கிற பாதைகளை ஆடுகள் பின்பற்றாதபடி, நல்ல மெய்ப்பனுடைய ஆடுகள் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கும்படி கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். அதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது, கடவுள் தம் ஜீவனை தந்து நம் மீள் அவர் அன்பாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாமும் ஆடுகளும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்வதில்லை குறைந்து போகக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யோவான் சொல்கிற வார்த்தை, நாம் வார்த்தைகளினாலே அல்ல, சொற்களினாலே அல்ல, நம்முடைய கிரியைகளினால், நம்முடைய செயல்களினாலே கடவுளுடைய ஆடுகள், ஒரே மந்தையின் ஆடுகள், கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அன்பை நாம் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:17, நான் என் ஜீவனை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் அவர் தம்முடைய குமாரனை தந்து, குமாரன் வழியாக அவருடைய அன்பை நம்மில் வெளிப்படுத்தி, குமாரனை பின்பற்றுகிற மந்தையாகிய நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு கொள்ள அழைக்கப்படுகிறோம். கூலிக்காக அன்பு செய்கிற அல்லது வேடமிடுகிற அன்பு செய்கிற மக்களாக அல்ல, நாம் ஒருவரை ஒருவர் முழுமையாய் முந்தி அன்பு செய்கிற மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் சொல்லுகிற பொழுது அதுதான் கட்டளை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கவும் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை, அவருடைய மந்தையிலே ஆடுகளாக இருக்கிற நாம் நல்ல மெய்ப்பனை அடையாளப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற அழைப்பு, பல்வேளிலும் இன்றைக்கு ஆடுகள் அல்லது திருச்சபைகள் அல்லது விசுவாச சமூகம் மெய்ப்பர்களை தங்கள் கூலிக்காரர்களாக நினைக்கிறார்கள். இன்றைக்கு சமூகத்திலே மெய்ப்பன் வழிநடத்தப்பட வேண்டிய மந்தைக்கு பதிலாக மந்தை மெய்ப்பனை வழிநடத்துகிற சூழல். அதாவது கூலிக்காரராக ஆடுகளால் எண்ணப்படுகிற மெய்ப்பனால் இன்னைக்கு ஆடுகள் சிதறடிக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற, ஒரு பொழுதும் மெய்ப்பன் கூலிக்காரன் அல்ல. ஆண்டவருடைய மெய்ப்பு பணி அல்லது திருப்பணி, போதகர்கள், ஊழியர்கள் சபையால் ஏற்படுத்தப்படுகிறவர்கள், ஆண்டவரால் அவருடைய மந்தையை மேய்ப்பதற்காக ஏற்படுத்துகிற பணி. ஆண்டவர் ஏற்படுத்தின பணியாளர்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்க முடியாது. இப்போ சொல்லுங்க, நம்முடைய எண்ணம் மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள் நான் சம்பளம் கொடுக்கிறேன், என்னுடைய கூலிக்காரர்கள். ஆகவே நான் சொல்லுகிறதை கேட்க வேண்டும், நான் பேசுகிறதை செய்ய வேண்டும், எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. வேதச்சொல்கள் ஒருபொழுதும் மெய்ப்பர்கள் கூலிக்காரர்கள் அல்ல. அவர்கள் நல்ல மெய்ப்பராக கிறிஸ்துவின் மாதிரிகளை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து மெய்ப்பர்களையும் மந்தைகளையும் நேசிக்கிற திருச்சபை சமூகமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே மெய்ப்பன் ஒரே மந்தை என்கிற உறவு. அந்த உறவில் நாம் நல்ல மெய்ப்பனை இனம் கண்டுகொள்ள, நல்ல மெய்ப்பனின் அன்பை வெளிப்படுத்த தூய ஆவியானவர் இது வசனங்கள் வழியாக நம் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 563வது பாடல்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, கிறிஸ்து இயேசுவை எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் தந்து அவருடைய மந்தையில் நல்ல ஆடுகளாக வாழ திருவசனத்தை எங்களுக்கு தந்து அனுதினமும் எங்களை போஷிக்கிற உடைய தயவுக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கூலிக்கார மேய்ப்பர்களை இனம் கண்டு கொள்ள ஆடுகளில் பிரதான மேய்ப்பனாகிய இயேசு ரட்சகர் தம் ஜீவனே தந்து தம் அன்பை வெளிப்படுத்தி இருக்க நாங்களும் ஆண்டவரே எங்கள் மெய்ப்பருக்கு சொந்தமான ஆடுகள் என்கிற உணர்வோடு மெய்ப்பனை நேசிக்கவும் ஆண்டவரே சக ஆடுகளை நேசிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். தாங்கள் நல்ல மெய்ப்பனாகி கிறிஸ்துவினாலே அன்பு கூறப்படுகிறோம் என்பதை ஒவ்வொரு தருணங்களிலும் உணர்ந்து கொள்ள அந்த அன்பை வெளிப்படுத்த நீர் கிருபை தாரும். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் என்கிற உணர்வை வெளிப்படுத்துகிற செயல்களாக அன்பை பறைசாற்ற அருள் தாரும். எங்கள் திருச்சபை குடும்பங்களை கர்த்தருக்கு நோக்கி பாரும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை தொழுகையிலே இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதி. அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வெளி ஊர்களிலே வசிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடல் கடந்தூர் தேசங்களில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவரவர்கள் இருக்கிற இடங்களிலும் ஆண்டவர் நீர் நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், போஷிக்கிறீர், நன்மைகளை தருகிறீர், அன்பு பாராட்டுகிறீரே உமக்கு நன்றி. வளைகுடா பகுதியிலும் ஆண்டவரே அமைதி நிலவ ஆண்டவர் நீர் கிருபை தாரும். துயரற்றிருக்கிற மக்களை சந்தியும். இழப்புகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற வயோதிகத்து நிமித்தமாய் பலகீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சந்தியும். ஆண்டவர் நீர் துணையாகிறோம். அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை தாரும். பிள்ளைகள் குடும்பத்தாருடைய பராமரிப்பை தந்து அன்பை ஒருவருக்கு ஒரு வெளிப்படுத்த கிருபை தாரும். குடும்பங்கள் தலைக்கு அருள் தாரும். குடும்பங்களிலே சமாதான சந்தோஷம் நன்மை பெருகச் செய்யும். வாலிப பிள்ளைகளை விசேஷமாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உயர்கல்வி வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதியும். திருமண வயது வந்த எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அமைத்து குடும்ப வாழ்க்கை சிறக்க அருள் தாரும். குடும்பங்களிலே புத்திரசிலாக்கிகளை தாரும். தந்திருக்கிற கை குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபையிலும் அர்ஷதயவிலும் ஒரு நாள் வளர்க்கப்பட்டு வர கிருபை தாரும். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் அவருடைய கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரை இந்த கோடை வெப்பத்தினாலே நோய்கள், பலகீனங்கள், சோர்வுகள் ஏற்படாதபடி ஆபத்துகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். இரக்கமுள்ள நல்ல கடவுளே, தங்கள் அன்பானவர்களை இளந்துக்கங்களில் வேதனைகளில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும். எங்கள் திருச்சபை திருப்பணிகளை ஆசீர்வதியும். குறிப்பாக அதிகாலை ஆராதனைகளிலே உடைய விசேஷ கிருபை தங்கியிருக்கட்டும். திரளாய் உம்முடைய ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும். இன்னும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடி மகிழுகிற யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் எங்களுக்கு ஒரு புதிய வருடத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிற பாக்கி தந்திருக்கிறேன். ஆண்டு முழுவதும் கடவுள் அவர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களையும் பொறுப்பெடுத்து ஆண்டவரே மகிழ்ச்சி நிறைந்த நன்மை நிறைந்த வளம் நிறைந்த வாழ்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தார். இந்த நாளை விசேஷ நாளாய் கருதுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மேற்கொள்கிற பயணங்களை ஆசீர்வதியும். உழைப்பு, தொழில், பணி, வாழ்வுகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக கூலி வேலை செய்கிற மக்கள், ஆபத்தான கடினமான சூழல்களில் வேலை செய்கிற மக்கள், கடுமையான வெப்பத்தின் மத்தியிலும் உழைக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவருடைய உடல் பலன் ஆரோக்கியத்தை ஆண்டவருக்கு நோக்கி பாரும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், வருவாய்கள் பெருக, குடும்பங்களிலே மகிழ்ச்சி பெருக கர்த்தர் உதவி செய்தருளும். ஆண்டவர் இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
சமாதானம் நன்மை நிறைந்த ஒரு வாழ்வை எங்களுக்கு தாரும். ஒரு மாதத்தின் கடைசி நாட்களை கடந்து நம்பிக்கையோடு ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் எங்களுக்கு தாரும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். நல்ல மேய்ப்பனாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பாதப்பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவது. எனவே எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்த நாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழியிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னுமென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.